ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெறும் ரூ. 565 செலுத்தி 10 லட்சம் ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய காலநிலையில் யாருக்கு எப்போ விபத்து ஏற்படுதுன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. யோசித்து பாருங்கள், திடீர்னு ஒரு ஆள் விபத்தில் இறந்தாலோ ஊனம் அடைஞ்சாலோ அவங்களுடைய குடும்பம் என்ன ஆகும்னு. லிட்ரலாக அந்த குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துடும். அப்படி தன்னுடைய குடும்பத்தை தவிக்கி விட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக ஒரு காப்பீடு எடுத்திருந்தா அந்த குடும்பம் பொருளாதார ரீதியாக பாதிப்பு அடையாமல் இருந்திருக்கும். இப்போ சில பேர் யோசிப்பீங்க, இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துட்டோம் அப்படின்னா தன்னுடைய குடும்பம் சேஃபாக இருக்கும், பொருளாதார ரீதியான எந்த பிரச்சனையிலையும் ஈடுபடாது, நம்மளே இல்லைனாலும் அப்படின்னு யோசிப்பீங்க. அண்ட் இன்னும் சில பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, இல்லை இன்சூரன்ஸ் எடுத்தால் ஏகப்பட்ட செலவாகும், அது சரியாக கிளைம் ஆகாது, அது சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்காது அப்படின்னு யோசிப்பீங்க. பட் நம்ம சொல்லக்கூடிய ஸ்கீமை பொறுத்தவரையிலையும் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் 100%. ஏன் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தான் இது. ஸோ ஏழை எளிய மக்களுக்கும் விபத்து காப்பீடு அப்படிங்கிறத கொடுக்கப்படணும் அப்படின்றதுக்காக இந்தியன் கவர்மெண்ட்டே முன் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக இந்த ஸ்கீமை முன்னிறுத்தி வச்சுருக்காங்க. வெறும் ரூ. 565 மட்டுமே செலுத்தி 10 லட்சம் ரூபாய்க்கான காப்பீடை கொடுக்குறாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டில் எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தான் இது எந்த ரேட்டில் கிளைம் ஆகுது, எந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த காப்பீடை பற்றி முழுமையாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் பேக் டு வெல்த்தி பேக்கெட். நான் உங்கள் உதய். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். வருஷம் வெறும் ரூ. 565 செலுத்தி 10 லட்சம் ரூபாய்க்கான காப்பீடு யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ். அவங்களோடு யார் கை கோர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா ஏஐஜி மற்றும் பஜாஜ் அலையன்ஸ் ஏஐஜி. ஸோ இந்த 2 நிறுவனங்களும் சேர்ந்து தான் போஸ்ட் ஆஃபீஸோடு கை கோர்த்து இந்த காப்பீடு திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க. அது மூலமா அவங்க கிளைம் பண்ணியும் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் இந்த பாலிசியில் இணைய முடியும் என்பதை பார்ப்போம். 18 வயது முதல் 65 வயது வரை உள்ள ஆணோ பெண்ணோ யாராயினும் இந்தியன் கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட குடிமகன்கள் இந்த பாலிசியில் இணைஞ்சிக்க முடியும். இந்த பாலிசியை தொடங்குவதற்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்பர் 1 ஆதார் கார்டு, நம்பர் 2 பேன் கார்டு, 3வது ஃபோட்டோ. அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் டைரெக்டாக போங்க. இந்த மாதிரி ரூ. 565 செலுத்தி 10 லட்சம் ரூபாய்க்கான காப்பீடு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அன்னைக்கே நீங்கள் அமௌண்ட்டை செலுத்தி அன்னைக்கே உங்களுக்கான இன்சூரன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த இன்சூரன்ஸ் பாலிசியுடைய சிறப்பு அம்சங்களை பார்ப்போம். இது ஆக்சுவலாக ஒரு விபத்து காப்பீடுன்னு சொல்லலாம், இல்லை மருத்துவ காப்பீடு அப்படின்னு கூட சொல்லலாம். யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த காப்பீடு இருக்குது அப்படின்னா இவங்களால் 10 லட்ச ரூபாய் வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அது மருத்துவ செலவுக்காக இருக்கலாம், இல்லை இன்கேஸ் அவர் ஆக்சிடெண்ட்டில் டைரெக்டாக டெத்து ஆகிட்டார் அப்படின்னாலையும் அவங்களுடைய குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபாய் கொடுத்துருவாங்க கிளைம் பண்ணி. இன்னொன்று, இன்கேஸ் அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஆனாலும் மருத்துவமனையில் இருக்கார், பெருசாக உயிருக்கும் ஆபத்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கல்வி செலவுக்காக அவங்களுடைய பிள்ளைகளுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்கள் இருக்குது. அண்ட் சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும். இது இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் கொடுக்கறதுனால 100% சேஃப் அண்ட் செக்யூர் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. எல்லா கிளைமும் பார்த்திங்கன்னா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் உரிய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் மட்டுமே போதுமானது. அடுத்ததாக இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எப்படி கிளைம் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு விபத்து காப்பீடு. விபத்து ஏற்பட்டால் இல்லை மரணம் நிகழ்ந்தால் எந்த மாதிரியான கிளைம் நடக்கும், அதாவது உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸை எப்படி கிளைம் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நம்பர் 1 டெத்து. ஒரு வேளை ஒருத்தர் விபத்தில் இறந்துட்டார் அப்படின்ற பட்சத்தில் டைரெக்டாக 10 லட்ச ரூபாய் அவங்களுடைய ஃபேமிலிக்கு கொடுக்கப்படும். 2வது, பகுதி ஊனமற்ற நிலையில் இருக்காங்க அப்படின்னா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அவருக்கு ஒரு கையோ அல்லது ஒரு காலோ இல்லை எழுந்து நடக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனோ இல்லை அந்த உடம்பை வச்சுக்கிட்டு உழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு 10 லட்சம் ரூபாய் பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்ததாக முழு ஊனம். அவரால் ஆக்சிடெண்ட் ஆகிட்டார், சுத்தமாக எழுந்திரிக்க முடியல, நடக்க முடியல, என்னமே பண்ணிக்க முடியல, ஆனாலும் உயிரோடு இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் 10 லட்ச ரூபாய் அவங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுக்கப்படும். அடுத்ததாக பக்கவாதம். அதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, கை கால் எல்லாமே நல்லா தான் இருக்குது, உடையில எதுவுமே ஆகலை, ஆனாலும்
அவருக்கு வந்து பக்கவாதம் வந்துடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில், சுத்தமாக கை கால்கள்லாம் அசைக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு 10 லட்ச ரூபாய் கிளைம் பண்ணி வந்து கொடுப்பாங்க. அடுத்ததாக குழந்தைகளின் கல்வி செலவுகளுக்காக கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. விபத்து ஏற்பட்டுடுச்சு, அவங்களுடைய பிள்ளைகளுடைய பள்ளி கல்விக்காகவோ அல்லது கல்லூரியுடைய கல்விக்காகவோ அவர்கள் வந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக மருத்துவமனை செலவுகளுக்கு 60,000 ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இது எந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விபத்து வந்து ஏற்பட்டுடுச்சு. ஸோ அவர்களுக்கு வந்து பெரிய காயம் இல்லை, ஆனாலும் அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் வந்து ட்ரீட்மெண்ட் 1 or 2 டேஸ் வந்து எடுக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுக்கு 60,000 ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணி தரப்படும். அதுக்கடுத்தாக புறநோயாளி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவர்களுக்காக நாள் ஒன்றுக்கு 1,000 ரூபாய் வந்து கொடுக்கப்படும் 9 நாட்களுக்கு. புறநோயாளி அப்படின்றது என்னென்னா, டெய்லி நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து போகிறது, நீங்கள் வந்து பெட்லேயோ இல்லை அங்கேயே தங்கி வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் டெய்லி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு குளுக்கோஸோ இல்லை ஏதோ ஒரு சம்திங் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு வரீங்க, இல்லை அடிபட்டிருக்கு அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் 9 நாட்களுக்கு ஒவ்வொரு 1000 ரூபாயாக 9,000 ரூபாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கப்படுகிறது. அதுக்கடுத்ததாக போக்குவரத்து செலவுகளுக்காக மட்டுமே 25,000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடெண்ட் வந்து ஆயிடுச்சு, அவங்களுடைய உறவினர்கள் இல்லை அவர்களுடைய உடன்பிறப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இருக்கும். வீட்டிலிருந்து ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலேருந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ அப்படி போகும்பொழுது அவர்களுக்கான செலவுகளுக்காக 25,000 ரூபாய் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்ததாக ஆம்புலன்ஸ்க்காக கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஆம்புலன்ஸ்க்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம செலவு பண்ணோம் இல்லையா. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 108 வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணி விட்றாங்க. அதுவே நம்ம ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது கண்டிப்பாக ஆம்புலன்ஸ்க்கு வந்து கட்டணம் வந்து எடுப்பாங்க, அதாவது வாங்குவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு கூட கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கடுத்தா உள்நோயாளி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்கேஸ் நீங்கள் மருத்துவமனையிலேயே இருந்து நீங்கள் வந்து அங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 60,000 ரூபாய் வரைக்கும் உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். அதே போல் இறுதி சடங்கு, இன்கேஸ் ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கும் 5,000 ரூபாய் உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. அதே போல் ரத்த தானம், ஆக்சிஜன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து கிளைம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கிளைம் ரேட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த விதத்தில் கிளைம் வந்து நடக்குது, எந்தெந்த அமௌண்ட்டு எவ்வளோ வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த விதத்தில் தான் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ளஸ் டாடா ஏஐஜி மற்றும் பஜாஜ் அலையன்ஸ் ஏஐஜி இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி விதத்தில் தான் இன்சூரன்ஸோடைய கிளைமை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுடைய ஃபேமிலிக்கோ அல்லது ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ அல்லது உங்கள் ஊர் பொதுமக்களுக்கோ நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். ஸோ அப்படி ஷேர் பண்ணும்போது அவங்க காப்பீடுனா என்ன, அது எப்படி கிளைம் வந்து நடக்குது, வெறும் 565 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அதுவும் 10 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து அவங்களுக்குள்ளே வந்து இருக்கும். திடீர்னு யாரோ ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, விபத்து மூலமா இறந்துட்டாரு, இல்லை கையோ காலோ போயிடுச்சு, நடக்க முடியாமல் ஆயிடுச்சு, இல்லை பக்கவாதம் வந்துடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா நடுத்தருக்கு வராமல் உங்களால் தடுக்க முடியும். பொருளாதார பிரச்சனைகள் வந்தாலும் இந்த காப்பீடு மூலிமா அதை சரி செஞ்சுக்க முடியும், ஈடு கட்டிக்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புவீங்க. ஸோ அதனால் உங்களால் முடிஞ்சது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அந்த 4 பேர் 40 பேருக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது மூலிமா நிறைய பேர் பயனடைவாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமும் கூட. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் சம்மந்தமாக, காப்பீடு சம்மந்தமாக வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய வெல்த்தி பேக்கெட் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட மறந்துருக்க மாட்டீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.